வழிமறிக்கா சாமி ஈரேழு உலகமெல்லாம் நீங்க இறை இழக்க போனேற, அதனால நீங்க ஈரேழு உலகமெல்லாம் இறை இழக்க போறேற அப்படின்னா ஆமாம்மா. இப்போ படி இழக்க போன அதுக்கு என்ன? உங்க மனைவியாகப்பட்ட பார்வதியை விட அழகிலே சிறந்த பெண்களை நீர் பார்த்ததுண்டா? அவர் சும்மா தான் இருக்காரு. அவர் சிசான் தான் இருக்காரு. இவ பகவான வம்புக்கு இழுக்கா. சாமி, இந்த பார்வதியை விட அழகிலே சிறந்த பெண்களை நீர் பார்த்ததுண்டா? கிடையாது. பகவான் சொன்னா, பார்வதி என்ன ஏனம்மா இத்தனை நாள் இல்லாத சந்தேகம் இன்னைக்கு ஏன் உனக்கு? என்ன சந்தேகம்? இத்தனை நாள் என்ன பார்த்து நீ இந்த வார்த்தையை கேட்கல, இன்னைக்கு ஏன் கேட்க? சாமி, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லும். பார்த்தேரா பார்க்கலையா? பகவானுக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது பார்வதி அம்மாளுக்கு தன்னுடைய அழகின் மீது அகந்தை, ஆணவம். ஒரு மனுஷனுக்கு என்ன வந்தாலும் அகம்பாதம், ஆணவம் வரக்கூடாது. தலைக்கு கணம் எனக்கு வந்துச்சோ அன்னையோட எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். பார்வதி நினைத்தா நம்மளோட யார் இருக்கா? நாம தான் இந்த உலகத்திலே உமையால் பார்வதியை போல் ஒரு பெண்ணும் உலகத்திலே கிடையாது. அப்படின்னு பார்வதி பகவானிடத்திலே வம்பு இழுத்தார். பகவான் சொன்னா, பார்வதி நீதான் அழகு நினைக்கியா? தன்னை மெச்சுக்குமா தவிட்டு போய் குளக்கட்ட, ஊரை மெச்சுக்குமா ஊசவே குளக்கட்ட. நீ அழகுன்னு சொல்லாதையே பார்வதி. உன்னை விட அழகிலே சிறந்தவா இந்த உலகத்தில் ஒருத்தி இல்ல, 2 பேர் இல்ல, அட்டகாளியர்கள் இருக்கா. நீ என்ன அழகு பிசுக்கொத்து, நீ என்ன அழகு பிசுக்கொத்து. உன்னை விட அழகிலே சிறந்தவா நீ பார்வதி. இடிச்சு வச்ச மாவும் சாமி இருக்காங்கிற எங்க இருக்கா? அருணாப்பேரி நகரத்துல இருக்காளே முத்துமாரியம்மா. அந்த நாகலோகப்பட்டன நாகராஜன் நாககள் தவம் இருந்து பெத்தம்மா. அட்டகாளி 8 பேரோ, அட்டகாளி 8 பேரோ, அவ அழகோடி இருக்கா. அவ அழகோடி இருக்கா. எங்க அருணாப்பேரி மாரியம்மா சிக்க சிவப்பலகி செந்தூரு கொம்பொட்டல வங்கி தலையலகி அருணாப்பேரி மாரியம்மா. அவ வாடாமல்லி நிறமல முத்துமாரி வாடாமல்லி. நல்ல ஜவப்பலகி அருணாப்பேரி மாரியம்மா செந்தூரு கொம்பொட்டலகி குண்டு நல்ல கண்ணலகி கோவப்பல வாயலகி. நீ என்ன அழகியடி, நீ அழகின்னு பெருமைக்கு மாவிடியாக்கும். பார்வதி உன்னை விட அழகா இருக்கா அருணாப்பேரி முத்துமாரி. இரண்டாவது பிறந்தவா காளியம்மா, மூணாவது பிறந்தவா முப்புடாதி, நாலாவது பிறந்தவா நாகம்மா, ஐந்தாவது பிறந்தவா எங்க தாய் முத்தாரம்மா, ஆறாவது பிறந்தவா சந்தரமா, ஏழாவது பிறந்தவா சடமாரி, எட்டாவது பிறந்தவா உச்சினி மாகாளி. அம்மா அவ 8 பேரும் அழகி என்று, 8 பேரும் அழகி என்று ஈஸ்வரனும் சொல்லுவா.
பார்க்க என்ன நீங்க அருணாப்பேரி மாரியம்மனை ரொம்ப ஒசத்தியா சொல்லுதேல சொல்லுதேல அவ என்னை விட அப்படியே அழகா இருக்கா. அழகா இருக்காளோ அவளை நாம் பார்க்கணும். இறைவா என்ன அருணாப்பேரி அழகுமுத்து மாரியம்மாளை பார்க்கணும்னு சொன்னா என்ன நல்லாறு பேரு நீர் போய் அவளை தூக்கிட்டு வா. ஆமா பார்வதி என்ன ஏ பார்வதி என்ன பேசுத? என்ன காக்கைக்கும் தன் குஞ்சி பொன் குஞ்சி. காகம் கருப்பா தான் இருக்கும். ஆமா அது குஞ்சிய கொத்தியா விரட்டுது. அந்த அட்டகாளி 8 பேரை எடுக்கணும்னு சொல்லுதிய. நாகராஜ நாகக்கண்ணி இருக்கு வரையிலே அது முடியாது. ஏன் சாமி முடியாது? அம்மா பிள்ளைகளை எடுக்க போனா எம்மா பெருமோசம் நடக்குமடி. அம்மா பெருமோசம் பிள்ளைகளை எடுக்க போனா பெரும்பாவம் வந்து சேரும். மதலைகளை எடுக்க போனா மக பாவம் வந்து சேரும் அடி. ஏண்டி அம்மா பார்வதிய அருணாப்பேரி முத்துமாரி அம்மாலை எடுக்க வேண்டாம். அவ இருக்க இடத்துல இருக்கட்டும். நான் சொல்லுவதற்கு என்ன அந்த பிள்ளைகளை எடுக்க போனா தங்க ஊசி தான். சரி அது கண்ணிலையா குத்துவான்? நம்ம வீட்டு திருவிழாக்கு தான் இது முத்தம் கொஞ்சம் சம்மதிக்குமா? நம்ம வீட்டு திருவிழாக்கு தான். நம்ம வீட்டு திருவிழாக்கு தான் முத்தம் கொஞ்சம் சம்மதிக்குமா? ஏன்னா அந்த பார்வதி கிட்ட பகவான் சொல்றார், அம்மா அட்டகாளிகளை எடுக்க முடியாது. அருணாப்பேரி முத்துமாரியம்மால எடுக்க முடியாது. அப்படி கேளு. அந்த பிள்ளைகளை எடுக்க போனா நாகராஜன் நாகக்கண்ணி படம் விரிச்சு ஆடும். படத்தை விரிச்சதுன்னா 14 உலகமும் இருள் சூடும். நஞ்ச கீழே கக்குச்சின்னு வச்சுக்கோ, இந்த உலகமே அழிஞ்சு போகும். என் பேச்ச கேளு. பார்வதி கேட்டாளா, சாமி அருணாப்பேரி அழகுமுத்து மாரியம்மாளையும் அட்டகாளியர்களையும் நீர் கைலாசத்துக்கு எடுத்துட்டு வரலன்னு சொன்னா ஆண்டவா பகவானே அந்த அக்கினிய வளர்க்க போறேன் வளர்க்க போறேன் சத்தி போய் இறங்க போறேன். எம்மா அக்கினிய வளர்க்க போறேன் அதுல சத்தி போய் இறங்க போறேன். அம்மாலை எடுத்து வரணும்னு சொன்னீரானா நாக்க நானும் பிடுங்கிடுவேன். நல்வுயிர நானும் மாய்க்கிடுவேன். நஞ்சரைத்து நான் தின்றிடுவேன். பார்வதி அப்படியெல்லாம் செஞ்சிடாதம்மா. சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லை. அருணாப்பேரி அழகுமுத்து மாரியம்மாளை எடுக்கணும்னு சொன்னா என் பெருமாள் கோபால கிருஷ்ணனாலதான் முடியும். சரி அந்த மாயவன் கேசவன் மதுசூதனன் நீல நிறங்காத்த நிறமுடையா நீலமேல காமரஸ்வரூபன் என் கண்ணபிரான் வந்தாத்தான் சரி காளியர்களை எடுக்கலாம். எம்மா கண்ணபீரம் வந்தாரானா கண்ணபீரம் வந்தாரானா அந்த காளியரை எடுக்கலாமே. கண்ணபீரம் வந்தாரா பிள்ளைகளை எடுக்கலாம்.
பார்வதிய அட்டகாலியர்கள் 8 பேர்களை எடுப்பதற்கு எண்ணால முடியாது. அச்சுதன் எம்பெருமாள் கோபால கிருஷ்ணன் தான் வரணும். பார்வதி பார்த்தா பார்க்கடலில் பள்ளி கொண்ட அந்த பச்சை மாலையே நினைக்கணுமே மாயந்தங்கையான பார்வதியா அலைகடலில் பள்ளி கொண்ட அச்சுதன நினைப்பா உடனே பார்வதி பார்த்தா அண்ணனி எம் பெருமானை நினைக்க வேண்டும். அப்படி என்று பார்வதி திருப்பாக்கடலை பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளை எப்படி அழைக்கின்றார்? அண்ணா மேக வர்ணா மேக வர்ணா ஆதி கைலாசோ வாரு மன்னா வாரு அலைகடலில் பள்ளி கொண்ட ஹரிராமா வாரு மன்னா சீதையுட மணவாலா ஸ்ரீராமச்சந்திரரே ஜானகியின் மணவாலா வாருங்கோ கோபாலா பார்வதியால் அழைக்கும் சத்தம் அழைக்கும் இந்த பச்சை மாலே கேட்கலையோ உடனடியாக பார்வதி அண்ணா அண்ணா என்ற அபய குரல் போட்டார். சரி. பார்வதி நினைக்கும் போது கடல் பொங்கியது. ஆமா. சக்தியானவள் நினைக்கும் போது கடல் பொங்கியது. என்ன கடல் பொங்கியது? திருப்பால் கடலே பொங்குது. அப்போ கடல் பொங்கும் போது பொங்கிடுது. என்ன ஆச்சு? என்ன பொங்குத அப்போ பார்வதியெல்லாம் நம்மளை நினைக்கா என்ன கைலாசத்தில் என்னாச்சோ ஏதாச்சோ தெரியவில்லையே. கைலாசத்தில் என்னாச்சோ ஏதாச்சோ தெரியவில்லையே. கைலாசம் போக வேண்டும். சக்தியாகப்பட்ட உமையால் பார்வதியை பார்க்க வேண்டும். கூப்பிட்ட குரலுக்காக கோபாலன் எம் பெருமாள் கிருஷ்ண பரமாத்மா அட்டகாளி 8 பேர் அழக பார்த்த உடனே பார்வதி கையை நேரிட்டா. என்ன மோசம் வந்துட்டா. சரி. பகவான் வேண்டாம்னு சொன்னார். வேண்டாம், உனக்கு அந்த பிள்ளைகளை நீ எடுத்துட்டு வர வேண்டாம். ஆமா. பகவான் பேச்ச நம்ம என்னைக்கு மதிச்சோம்? மதிக்கவே மாட்டோமே. வென செஞ்சவன் வென இருப்பான், தென செஞ்சவன் தான் தென இருப்பான். வென செஞ்சவன் தென செஞ்சவன் தன் வினை தன்னை சுடும், வீட்டை அப்போ ஓட்ட சுடும். ஏன்னா இந்த அருணா பெரிய அழகமுத்து மாரியம்மாளுடைய அழக கண்டால பார்வதி நினைக்கா. என்ன நினைக்கா? அருணா பெரிய அழகுமுத்து மாரியம்மா கையில இருந்தான்னு சொன்னா என்ன சொன்னா? கையில இருந்தாலானா கையில இருந்தாலா நமக்கு கலகம் வந்து சேரும்.
நெருங்கியில இருந்தாலாம் கழகம் வந்து சேரும் என்று அட்டகாளி 8 பேர் பார்வதியா தூக்குவா யாவருக்கும் தெரியாமல் குழந்தைகளை எடுத்துக்கொண்டு அண்ணன் நம்ம இலையா முளைக்கல பக்கத்துல களையா முளைச்சிருக்கான். களைய வச்சிருக்கப்படுமா? களக்கொல்லி மருந்து அடிச்சிடணும். அதனால நம்ம இலையா முளைக்கும் போது களையா முளைச்சிருக்கா இவளை வச்சிருக்க கூடாது. இவளும் இருந்து நம்மளும் இருந்தோம்னா பகவான் நம்மளை பார்ப்பாரா அவளை பார்ப்பாரா? நம்மள நினைக்க மாட்டான். அவதான் தஞ்சம்னு சுத்தி சுத்தி வருவார். முத்துமாரி அம்மாள ஆண்டவன் பார்த்தான்னு சொன்னான். அண்ணன் அங்க படியளக்க போக மாட்டா, படியளக்க போக மாட்டா, பகவான் பார்வதியை நினைக்க மாட்டா. பகவான் பார்வதிய படியலக்க போக மாட்டாரு, பார்வதியை நினைக்க மாட்டாரு. அதனால பார்வதியா அருணா பேரி மாரியம்மா இவ கையில இருக்க வேண்டாம், யாரும் இல்ல காட்டுக்குள்ள காலி ஏற போடணுமே என்று தாயான முத்துமாரி அட்டகாளி 8 பேர பார்வதியா தூக்கி கொண்டு என்ன தூக்கி கொண்டு வாரால உமைய வேணும். சந்தேன காவுக்குள்ளையே வாராளே சத்தியவா, சந்தேன காவுக்குள்ள மாயந்தங்க வருவாளா, சந்தேன மகரிசிய கையை தட்டி அழைப்பாளா, பாருங்கோ மகரிசிய நீங்க வார்த்தை உண்டு சொல்லக்க. அருணா பேரி மாரியம்மா அழகு முத்து மாரியம்மா ஆளிர அழகியம்மா அட்டகாளி 8 பேர 8 நீங்க தான் வளர்க்கணுமே. சந்தன மகாரிஷியே இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்க பொறுப்பு. ஆமா அப்படின்னா சரி. ஏனம்மா இந்த பிள்ளைய நான் வளர்க்கணும்? என்ன காரணம்? என்ன காரணம்? நான் கொடுக்கல. சரி. கைலாசத்துல இருக்க கடவுள் தான் இந்த பிள்ளைய உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாரு. ஆமா. உங்க பேத்திமார்களை போல நீர் பாதுகாக்கணுமா? பாதுகாக்க வேணும். அப்படியா? ஆமா. சந்தன காவுக்குள்ளே சந்தன மகாரிஷி இடத்துல சரி பார்வதி அம்மா அருணா பேரி அழகுமுத்து மாரியம்மாவை கொண்டு வந்து கொடுத்துட்டான். ஆமா. அவ மட்டும் இல்ல, என்ன முப்புடாதி சரி முத்தாரம்மா நாகம்மா வடக்குத்தியா சந்திரமாரி சடமாரி உச்சினி மாகாளி இவை 8 பேர்களையும் சரி கண்ணை இமை காப்பது போல எப்படி வளர்த்து வாராங்கோ பாருங்கோ. எப்படி வளர்த்து வாராள்? என்னையே கண்ணை இமை காப்பது, கண்ணை இமை காப்பது காளியர்கள் 8 பேர் அருணா பெரி மாரியம் பூமியில விட்டமா, பூமியில விட்டமா அம்மா பொறுப்பாதும் போகுவன். அம்மா தரையறியில விட்டமானா கண்ட காலு நோகுவன் பார்த்தாலே 8 பேர் தோழரில தொட்டில்கள் தொடையறியில நடவர மார்பதியில தொட்டில்கள் மார்பதியிலேயே தொட்டில்கள்
8 பேரும் அருணாபேரி மாரியம்மா 6 மாதம் ஒரு வயது 6 மாதம் ஒரு வயது ஊண்டு தவண்டுவா 2 வயதாக்கி நடந்து வர முத்துமாரி 3 நல்ல வயது மாற்ற அம்மா முடியறக்கி காதும் குத்தி அருணாபேரி முத்து மாறி அழகு முத்து மாரியம்மா முடியறக்கி காது குத்தி முத்தாள கம்மல் போட்டா 4 வயதாச்சி நடந்து ஓடி விளையாடி 5 நல்ல வயதுமாச்சு வயதுமா அரிச்சுவடி படிக்க போறா அரிச்சுவரி படிக்க போறா அந்த காலத்தில் பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்னையா சொன்னாங்க? ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொட்டு பிள்ளையா இருந்தாலும் பட்டம் தப்புனா நட்டம் தான். அப்பா பட்டம் தப்பு நட்டம்னா என்னென்ன அர்த்தம்? ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொட்டு பிள்ளையா இருந்தாலும் பட்டம் தப்புனா நட்டம்னா என்னென்ன? ஓரெட்டில் வடியாத பாடமும் ஈரெட்டில் வளராத வளர்ப்பு மூகட்டில் 24 பாராத மனம் 4 32 பெறாத குழந்தையும் 5 40 அகம்பொல்லு சேர்க்காத உடலும் 6 48 பேரம்பேத்தி எடுக்காத திரிகமும் 7 56 வயசுல காய் வெட்டியை கட்டிருந்து காசுக்கு போயிடணும். நீங்க எல்லாரும் நினைக்கலாம் 56 வயசுக்கு மேல நமக்கு துட்டையும் கொடுத்து இவன் நம்மளை காசுக்கு வச்சு தானே. நீங்க யாரும் அப்படி நினைச்சிடாதீங்க. அதாவது ஓரெட்டில் படியாத பாடம்னா 8 வயசுக்குள்ள எழுத படிக்க தெரியணும். நீ அப்படியாடியே படிச்ச? டீச்சர் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாவோ? அவங்க என்ன சொல்லி கொடுத்தாவோ? ஏனே அந்த காலத்து பிள்ளைய அப்படி படிச்சது. இப்ப உள்ள பிள்ளைங்க 4ஆம் படிக்கும் போது ABCD உங்க அப்பந்தாடி நீ வரலாம் போடி. என் தம்பிலாம் அப்படிதான் படிச்சிருக்கான். அதான் முன்னாடிக்காவா? ஆமா. 18 16 வயசுல ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்துன்னு வச்சுக்கோங்க, அரும்பு மீசை, குறும்பு பார்வை, திருட்டு மொழி, உருட்டு மொழி. நம்ம திருட்டு மொழி உருட்டி முழிக்கணும். ஆமா, மூகட்டி 24 வயசுல பாராத மனம், திருமணம். 24 வயசுக்குள்ள கட்டிடணும் தாலிய. நீ எப்ப முன்ன கட்ட போற? 23 தானே ஆகுது. 24 கட்ட சொன்னியா? அதாவது 4/8/32 பாராத பிள்ளை முகம். 4/8/32 வயசுக்குள்ளாக பிள்ளை முகம் பார்க்கணும். 5/8/40 வயசுல அகம்பொருள். இதைத்தான் நீங்க எல்லாரும் கூடியிருக்க கூட்டங்கள்ல நல்லா கேளுங்க. பெரியவன், அதாவது
ஐயெட்டு 40 வயசுல அகம்பொருள்னா என்ன 40 வயசுக்குள்ள நம்ம எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணுமோ அதுதான் சம்பாத்தியம். எப்படி நீ 40 வயசுக்கு மேலே எவ்வளவுதான் குட்டிக்கிறன அடிய, ஒரு 10 பைசா பிரேசனா இருக்கா எவ்வளவு இருந்த அடிய, இருந்த அடிடா. போகுண்டா. ஆமா இருந்து அடித்து பறந்து போகும், அது வாட்டு போயிட்டு இருக்கும். போயிட்டே இருக்கு. அதாவது காத்து அடிக்கையிலே தூத்திக்கிடணும், கதவு இருக்கையில மூடிக்கிடணும். கதவு இல்லாதவன் கதவு இல்லாம தார்பாய் போட்டு மூடுவான். எப்படி போடுவான்? அதாவது 6 8 48 பேரம்பேத்தி முகத்தை பார்க்கணும். ஆமா 7 8 56 வயசுன்னா காய் வெட்டி கட்டி உங்களுக்கு காசிக்கு போச்சு இல்லை. என்ன எங்க ஆச்சி சொலவுக்கார ஆச்சி மவா என்ன நினைச்சுக்கிட்டே இருப்பா. என்ன சொல்லுதா? 6 8 7 8 56 வயசுல என்ன ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலமா சுத்தி வரணும். 7 8 56 ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலமா சுத்தி வரணும். காசி, ராமேஸ்வரம், ஆ. மதுரை, பானாசம் அப்படி நேர போய் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலில் போய் உட்காந்துடணும். நேரா பானாசம் நேரா பச்சுத நெல் அப்படி ஒன்றும் வேண்டாம். அம்மா அருணா பெரிய அழகுமுத்து மாரியம்மா என்ன 5 வயதில் சந்தன மகாதிசியே அம்மாளுக்கு குருவாக இருந்து பாடத்தை செய்தார். சரி பாடத்தை சொல்லி கொடுத்தார். ஆமா முறைப்படி பாடத்தை படிக்கிறோம்னா நல்லா கேட்டுக்கோங்க. யூடியூப் சேனல்ல நல்லா கேட்டுக்கோங்க. புரட்டாசி மாதம் விஜயதசமி சரஸ்வதி பூஜை வரும்போது சரஸ்வதி பூஜை ஆமா அன்னைக்கு தான் ஆயுத ஜாமான் வச்சு கும்பிடுவோம்ல. அன்னைக்கு தான் பாட புத்தகத்தை வச்சு கும்பிடணும். மறுநாள் பிள்ளைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு படிக்கணும். புரட்டாசி மாதம் மானோம்பு. எனக்கு எங்க தாத்தா அந்த வில்லுப்பாட்டு சொல்லி கொடுக்கும்போது முதல்ல காப்பெழுதி போட்டது சரஸ்வதி பூஜை அன்னைக்கு தான். காப்பெழுதி போட்டாரு சரஸ்வதி பூஜைக்கு. அவனுக்கு தான் எனக்கு காப்பெழுதி போட்டார். மறுநாள் நான் அடியாரங்க 6 பேரும் உட்காந்து அடிச்சு படித்தோம். மறுநாள் அரங்கேற்றம் பண்ண முடியாதுயா. சரி அரங்கேற்றம் அம்மா வாசல்ல. அம்மா காயாத பனையதில கண்ணி பனை பொறுத்தெடுத்தா, அம்மா காயாத பனையதில கண்ணி பனை பொறுத்தெடுத்தா, ஈனாத பனையதில இளம்பன கொடுத்தெடுத்தா, வண்டரியா ஓலை ஒன்று வண்டரியா அவ வகையுடனே கையில எடுத்தா, வகையுடனே கையில எடுத்தா, மாரியம்மாளுக்கு குருத்தோலை எடுத்து கொண்டை போட்டு சரி ஏடு சேர்த்து ஆமா பிள்ளையார் சுழி போட்டு செயலை தொடங்குன்னு இருக்கான். ஆமா எதை எடுத்தாலும் பிள்ளையார் சுழி போட்டு தான் முதல்ல தொடங்கணும்னா பிள்ளையார் சொல்லி போட்டு தான் எல்லாத்தையும் செயலை தொடங்கணும். உடனடியாக பிள்ளையார் சொல்லியை போட்டு அருணாபெரிய அழகுமுத்து மாரியம்மா பாடத்தை படித்தா. சரி அம்மா படிச்ச பாடத்தெல்லாம் நம்ம படிக்க போறோமா? சொல்ல முடியுமா? நம்மளால சொல்லுங்க. அவ படிச்ச மாரியம்மா படிச்ச பாடமே பெரிய பாடம் தான். ஆமா அருணாபெரிய முத்து மாரியம்மா என்னெல்லாம் படித்தா? என்னெல்லாம் படித்தா? அரிகரி கொன்றை வேந்தன் அறிந்து கொண்டாலோ, அரிகரி கொன்றை வேந்தன் அறிந்து கொண்டாலோ, தெரிந்து கொண்டாலோ, அன்னையும் பிதாயெஞ்சுவடி எழுதி கொண்டாலோ, அன்னையும் பிதாயெஞ்சுவடி எழுதி கொண்டாலோ, வேதமோ 4 வேதமோ 4 வேதம் 6 சாத்திரம் 4 வேதம் 6 சாத்திரம் தெரிந்து கொண்டாலோ
ஆயிரக்கலைகள் 64 படுத்து கொண்டாலோ ஆயிரக்கலைகள் 64 படுத்து கொண்டாலோ அம்மா படியாத பாடமல் படித்து வர முத்துமா எழுதாத அடிய எழுதி படித்தாள் அருணா பெரி மாரியம்மா அழகு முத்து மாரியம்மா 16 வயதுமா அம்மா அருணா பெரி முத்துமாரி அம்மாளுக்கு 16 வயதாச்சு அம்மா கை பிடிக்க தோழி உண்டு கால் பிடிக்க தோழி உண்டு வெத்தியில சுருள் மடிக்க விளையாட பெண்கள் உண்டு சந்தன காவலவ 8 பேர் இருந்தால அம்மாளுக்கு கைபிடிக்க தோழிமார் கால் பிடிக்க தோழிமார் அம்மா சாப்பிட்ட உடனே வெத்தலை தாம்பூலம் போடுவா வெத்தலை சுருள் மடிக்க விதவிதமா பெண்கள் இருந்தாங்க அப்போ 16 வயதனில பத்தினிமார் 8 பேர் நந்தவன தோட்டத்தில மலர் எடுக்க வருவா மலர் எடுக்க வரவோ மல்லிகைப்பூ எடுப்பாளா மல்லிகைப்பூவை எடுக்கும் போது அருணா பெரி மாரியம்மா பூத்து இருக்கா முல்லை மலர் எடுக்கும் போது எங்க முத்து மாரியம்மா பூத்து இருக்கா அம்மா பாடாமல் எடுக்கும் போது வடிவழகி பூத்திருக்கா தாளாம்பு பூத்தது தங்கம்மாளும் பூத்திரு கனகாம்பரம் எடுக்கும் போது காளியம்மா பூத்திரு செவ்வாது பூத்தது சந்தன மாறி பூத்திரு உச்சினி மாகா பூத்திருக்க நிறைந்திருக்கா பூத்திருக்க நிறைந்திருக்கா அம்மா புஷ்பவதியாயிருக்கா அண்ணே இவ 60 பேருமே 60 தோழி பெண்களோட போயிருக்கா. ஆமா 60 தோழி பெண்களோட போனால என்ன முல்லை மலர் எடுக்கும் போது அருணாபெரி முத்துமாரியம்மா பூத்து நிறைந்தா. சரி. கனகாம்பரம் பூத்தது போலே காளியம்மா பூத்து நிறைந்தா. ஆமா. ரோஜா மலர் பூத்தது போல ரோகிணிமார் பூத்து நிறைந்தா. இவ 8 பேரும் பூத்தா. முறைப்படி ஒரு பொட்டை பிள்ளை பூத்து நிறைஞ்சா தலைக்கு தண்ணி ஊற்றணும், சடங்கு கழிக்கணும். தண்ணி ஊத்துறாதானே சடங்கு கழிக்க முடியும். இந்த அருணாபெரி அழகுமுத்து மாரியம்மா பூத்து நிறைந்த வாசல்ல அம்மாளுக்கு தண்ணீர் வரணும். தங்கச்சி மகா ஆளாயிருக்கா. தாய் மாமன் நல்ல துண்டை போட்டு போயிருப்பாரு. அம்மா தாய் மாமன் கதவை கூட்டிட்டு ஊரை விட்டே போயிட்டான். 10,000 ரூபாய்க்கு வெடி வாங்கி துட்டை பூரா புகை ஆகிட்டானா என்னையுமா துட்டை பூரா வெடியா போட்டு பூரா புகையா போது 10,000. ஆமா. அந்த வயசாத்துல நல்ல துட்டை போட்டு சொல்லாம ஏனே இப்போ குடம் அடிக்காரு. குடத்துக்கார மகா ஆளாயிருக்கா.
நம்ம கட்டக்காரரு தலையில துண்டை போட்டு ஊற விட்டு போயிட்டான். ஆளாளுக்கு இவன் ஏன் துண்டை போட்டு போனோம்? அவனுக்கு ஒரு ரயில சொந்தம் வச்சுக்கோங்களேன். என்ன காரணம்? நான் என்னத்தை கண்டேன் நீ இல்லாத சொல்லுத. ஆமா இப்பவே வாயில கை நடக்குதானே. அதாவது 21 வகை தாம்பலம் வேணும். சரி அப்பா 21 தாம்பலம் எடுக்கோ. 21 வகை தாம்பலத்தில் அவள் இருப்பா 5 அடி போவேன். 5 அடி போயத்துக்கு பித்தால கூப்பிட்ற. அவள் இருக்கிறதுக்கு இருப்பு சேரு தாய் மாமன். தலையில பிடிக்க சல்லாட தண்ணி சலிப்பு அதுவும் தாய் மாமன். அதில் என்ன ஏதாவது தங்க மோதிரத்தை போட்டு தண்ணி ஊற்றுதான் அந்த பிள்ளைக்கியா? அந்த பிள்ளைக்கு. ஆமாம். அதாவது அருணாபெரிய அழகுமுத்து மாரியம்மாளுக்கு தண்ணி கோரணும்னா நிறைய விவரம் நல்லா கேளுங்க. என்னென்ன? ஒரு பொட்டை புள்ள பூத்து நிறைஞ்சதுன்னா கையில் கிடைச்ச தண்ணியெல்லாம் கோதி ஊற்றக்கூடாது. சரி அதுதான் சொல்லுங்க கேளுங்களேன். ஐயா ஆத்து தண்ணீர் கோதி வந்தா ஐரசத்து மிதக்குமென்றி குளத்து தண்ணீர் கோதி வந்தா கொக்கு எச்சம் போட்டு வாய்க்கா தண்ணி கோதி வந்தா வண்டு செத்து மிதக்கும். ஊத்து தண்ணீர் கோதி வந்தா கோதி வந்தா கோதி வந்தா கோதி வந்தா கோதி வந்தா உழுவ செத்து மிதக்கும் என்று உழுவ செத்து மிதக்கும் என்று வந்தா வந்தா மிதக்குமென்று மிதக்குமென்று அதில் அம்மா கிணத்து தண்ணீர் கோதி வந்தா கெண்டே செத்து மிதக்குமென்று அப்ப எந்த தண்ணியை தான் கோத? அருணாபெரி முத்துமாரியம்மாளுக்கு சடங்கு கழிக்கணுமா? ஆத்துலையும் போய் தண்ணி ஊறக்கூடாதான், கிணத்துலையும் போய் கோதக்கூடாதான், ஊத்துலையும் கோதக்கூடாதான், வாய்க்காலையும் கோதக்கூடாதான். ஐயா ஆளிரங்க காசத்துக்குள்ள ஆளிரங்க காசத்துக்குள்ள ஆனலையும் பெண்ணலையும் ஏ பெண்ணல உன்ன சொந்து வருவதியா ஆளிரங்க ஆகாசத்துக்குள்ள ஆனலையும் பெண்ணலையும் முறைப்படி ஒரு பொட்டை பிள்ளை பூத்து நிறைந்தா கசத்துல தான் போய் தண்ணி கோரணும். கசம்னா கசம் எங்க இருக்கு? குச்சாலத்திலையும் கசம் இருக்கு, பாவநாசத்திலையும் கசம் இருக்கு. கசத்துல வந்து ஆழமும் பார்க்க முடியாது, அகலமும் பார்க்க முடியாது. அத நான் ஆளிரங்க ஆகாசத்துக்குள்ள அவளுக்கு தலைக்கு தண்ணி ஊத்தணும், மேல நல்ல தாளத்தோ தண்ணி கோர வருவா. அண்ணா நாட்டி எங்கள் ஆடி வர ஆடி வர நாத சின்னம் அண்ணன் நாத சின்னம்
தாசியர்கள் சதுராட தெய்வ தாசியர்கள் எல்லாம் அருணாபெரி அழகுமுத்து மாரியம்மாளுக்கு தண்ணி கூற வரும்போது அந்த காலத்துல மேலதாளத்தோட தண்ணி கூற போய்தான் இன்னைக்கும் தாய்மாமாரும் மேலதாளத்தோட தண்ணி கொண்டு வராங்க. அதனால் ஆளிரங்க கசத்துக்குள்ள காலை விட்டு இறங்கும் போது பொசுக்குன்னு போனோடனே கசத்துக்குள்ள காலை விட்டுறக்கூடாது. கசத்து விளிம்புல நிக்கணும். 3 குடத்தை கொண்டு போய் தண்ணி கோரணும். 3 குடம் தண்ணியை கொண்டாந்து தலைக்கு தண்ணி ஊற்றும் போது 1 குடம் தண்ணியில தங்கம் கிடக்கும் என்பது நீதி. சரி, ஒரு குடத்துல. ஆமா ஆமா. அதனால் அருணாபெரி மாரியம்மா அழகுமுத்து மாறிக்கிட்டான் ஆணலையும் பெண்ணலையோ ஆணலையும் பெண்ணலையோ அம்மா ஒன்று சேர்ந்து வருகுதப்பா. அம்மா ஆணலையும் பெண்ணலை வாழை இலையில ஆண் இலை பெண்ணலையை கண்டுபிடிக்கலாம். வாழை இலையில ஆண் இலை பெண்ணலையை எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லு பாப்போம். முழுசா நறுக்கணும். முழுசா நறுக்கியாந்து கட் பண்ணோம்னா முதியல வந்து முளப்பல வந்து பெண்ணல ஆணல ஆணல அடியல இருக்குல அடியல அது பெண்ணல பெண் இலை. சரி, வாழை இலையில ஆண் இலை பெண்ணலையை கண்டுபிடிச்சாச்சு. தண்ணீர்ல வரக்கூடிய அலையில ஆணலை பெண்ணலையை கண்டுபிடிக்க முடியுமா? இல்லையா? அலையில அலையில எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏடா சொல்லுடா தம்பி. அதாவது ஆணலை வந்து எப்பவும் கொஞ்சம் அமர்ந்துதான் வரும். தண்ணீர்ல வரக்கூடிய அலையில ஆணலை வந்து எப்பவும் கொஞ்சம் அமர்ந்துதான் வரும். பெண்ணலையை பார்த்தா எந்த நேரமும் பொங்கி தான் வரும். முறைப்படி ஒரு பொட்ட பிள்ளைக்கு தண்ணியை ஊற்றும் போது ஆண் அலையில கோதக்கூடாது, பெண்ணலையில தான் கோதம். அதே மாதிரி அருணாபெரி அழகுமுத்து மாரியம்மாளுக்கு பெண்ணலையில தண்ணீர் கோருனாங்கோ. அம்மாளுக்கு சடங்கு கழித்தாங்க. தலைக்கு தண்ணீர் ஊற்றி சடங்கு கழிச்சாங்களே, அந்த காலத்தில் சொல்லுவாங்க பொட்ட பிள்ளையே சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு மாதிரி ஊலமுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்குமா பெண் பிள்ளைகள். அது கூடிய பருவ வயசு அடைஞ்சா அதோடைய அழகே வேறையா. பிள்ளை ரெதுவாயிடுதுன்னா எங்க அருணாபெரி அழகுமுத்து மாரியம்மா சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அம்மா இடிச்சு வச்ச மாவு எலுமிச்சம் கலர்ல இருந்தா 16 வயதுல பூத்து நிறைஞ்ச உடனே எப்படி இருக்கா? அம்மா கூந்தளது கருப்பொழி கூந்தளது கருப்பொழி கொஞ்சம் கூட கருப்பும் இல்லை. புருவரண்டும் கருப்பொழி அருணாபெரி மாரியம்மா ஏ அழகுமுத்து மாரியம்மா அவளுக்கு பின்ன ஒரு கருப்பும் அருணாபெரி முத்து மாறி ஓலையப்பு செய்யலில ஓலையப்பு செய்யலில அம்மா ஒரு பாகம் தலைமுடியா ஒரு பாகம் அம்மா ஏருணத்தி புருவங்க எழுத்தாணி முக்கள அருணாபெரி முத்துமா வேப்ப இல செய்யலி மேல்புரு ஓரண்டல கருங்குருவி வாழுபோ அவ கண்ணிய மரண்டல அருணாபெரி மாரியம்மா எள்ளுப்பூர் செயலில இருநாசி தொலையல ரோசா பூ செய்ய
செய்யாலிலே அம்மா இது செவி காத காத மூணாம்பர செயலி தாயான முத்துமா அவளுக்கும் மூணாம்பர செயலில முகத்தினுட திருவள கோவப்பட செயலில கும்பனைய உதடழகா தாயான 8 பேர் நாலாம்பர செயலி அவன் நாடியுட தன்னட முத்து கட்டி கோர்த்தது போ முத்து கட்டி கோர்த்தது போ முன்வருச பல்லழகா பகலங்கட்டி கோர்த்தது போ எம்மா கோர்த்த பக்கம் 16 பல்ல செவ்வலனி குடும்ப போலே சிவந்த நாடி தன்னழகா செவ்வலனி குடும்ப போலே சிவந்த நாடி தன்னழகா அட்டகாளி 8 பேர் கட்டி கரும்பு போலே அவ கணங்கை 2 அவரைக்கா செய்யலி 5 விரல பைத்தங்க செய்யலிலை பைத்தங்க செய்யலி அவ 10 நல்ல விரல அம்மா தளவான இளவோ தங்கமாக முதுவ ஆம ஓட்டு செய்யலி அவ அருங்கிலி அவ இரள சித்துடுக்கு கிடைந்தது அம்மா சேல கட்டு இடையல இளவாட கண்டுவோ ஏந்தீரைய தொடையல கட்டிலுக்க கிடைந்தது கட்டிலுக்க கிடைந்தது கனகமணி கால்கள் 2 அம்மா அருணா பேரி மாரியம்மா அழகு முத்து மாரியம்மா பாம்பு படங்கள் போ அம்மா பாதங்களும் 2 அழகா செக்க நல்ல சிவப்பலைய செந்தூரு பாம்புட்டலைய பெரிய சாமியாரோடு வந்தவளா வந்தவளா பெரிய நாயகியா முத்து மாயே ஆடி வாரா பாடி வாரா அருணா பெரி மாரியம்மா ஆதாளி போட்டு